சந்தோஷம். காரணம் என்னவென்றால், கடந்த பல தசாப்தங்களாக நான் இங்கு வந்து சென்றவன். சாதாரண நாட்களில் வந்து செல்லவில்லை. இந்த மண்ணானது, இந்த கொக்கட்டிச்சோலை மண்ணானது விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சர்வதேச புகழ்பெற்ற ஒரு இடம். விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சர்வதேச புகழ்பெற்ற இடம் இது. அதாவது விடுதலை புலிகள் அன்று இருந்தபோது விடுதலை புலிகளின் அரசியல் பணிமனை இதிலிருந்து சற்று தூரத்தில் அமைந்திருந்தது. ஆகவே விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம், அரசாங்கத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் பின்பு அனைத்து தலைவர்களும், சர்வதேச தலைவர்களும் அரசியல் இணக்கப்பாட்டுக்காக கொக்கட்டிச்சோலையை நோக்கி வருவார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஜசூசி அகாசி, எரிக் சோல்ஹைம், போல் மார்டின் போன்ற சர்வதேச தலைவர்கள் உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், அது மாத்திரமில்லை ராஜதந்திரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய இந்த இடம், அந்த இடம்தான் இந்த கொக்கட்டிச்சோலை, சர்வதேச புகழ்பெற்ற இடம். அன்று மிகவும் பேசப்பட்ட இடம். அந்த கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர், அந்த கொக்கட்டிச்சோலையிலே அமையப்பெற்றுள்ளதுதான் தாண்டோன்றீஸ்வர ஆலயம். அதாவது படுவான்கரை என்று சொல்லப்படுகின்ற சூரியன் மறைகின்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது. மீன்பாடும் தேனாடு, இயற்கை எழில் கொஞ்சும் பிரதேசம் என்று கூறப்படுகின்ற பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிலே இந்த கொக்கட்டிச்சோலை கிராமம் அமைந்துள்ளது. அந்த கொக்கட்டிச்சோலையிலே தான் எழுந்தருளி உள்ளது இந்த கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயம். சுருங்க கூறின் வீரம் விளைநிலம் கொக்கட்டிச்சோலையிலே, அதாவது வீரம் செறிநிலம், வீரம் விளைநிலம் என்று கூறக்கூடிய வீரம் சரிந்த வீரம் விளைநிலத்தை அன்று நிரூபித்த கொக்கட்டிச்சோலையிலே அமையப்பெற்றுள்ளதுதான் இந்த கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயம். இந்த கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தற்போது பூசைகள் தொடர்ந்து பகல் பூசை, இரவு பூசை என்று நடைபெற்று வருகின்றது. அதை தவிர எதிர்வரும் 22ஆம் தேதி அதாவது தேரோட்டம் வருகிறது. 23ஆம் தேதி தீர்த்தோற்சவம், அதாவது எதிர்வரும் 22ஆம் தேதி தேரோட்டம், 23ஆம் தேதி தீர்த்தோற்சவம் என்று சொல்லுகின்ற போது எனது எண்ணத்துக்கு வருகின்றது, ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று, அதாவது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அது. இங்கே இந்த தாண்டோன்றீஸ்வரத்தில் தேரோட்டம் நடக்கின்ற இடம். ஆகவே மிகவும் ஒரு யார் ஜனாதிபதி என்று மக்கள் மத்தியிலே தற்போது பேசப்படுகின்ற இந்த நிலையிலே அந்த தேரோட்ட நாள் அன்று இலங்கையினுடைய, அதாவது ஜனாதிபதி யார் என்பதை அந்த நேரம் நான் நினைக்கின்றேன் அறிவித்திருப்பார்கள். ஆகவே ஜனாதிபதி இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி யார் என்பதை அறிந்த மக்களாகத்தான் அந்த தேரோட்டத்திலே கலந்து கொள்கின்ற அனைவரும் இருப்பார்கள். அந்த வகையிலே வீரம் விளைநிலம் என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்தில், இயற்கை எழில் கொஞ்சும் பிரதேசத்தில், சூரியன் மறைகின்ற பிரதேசத்தில் சர்வதேச புகழ்பெற்ற கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்தினுடைய கொடியேற்றம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 22ஆம் தேதி தேரோட்டமும் 23ஆம் தேதி தீர்த்தோற்சவமும் இடம்பெறும். அதே போன்று பல பாகங்கள் என்று சொல்வதை விட உலகத்திலே இருந்து பல பாகங்களிலும் இருந்து, அதாவது வெளிநாட்டிலும் இருந்து உள்நாட்டிலும் இருந்து பல ஊர்களிலும் இருந்து பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள், வருவார்கள். தேரோட்டத்திலும் அதிக அளவு பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தவனாக நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ சச்சிதானந்த குருக்களை அவர்களை நான் தொடர்பு கொள்கின்றேன். கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே சென்ற, அதாவது இந்த மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமான எம்பெருமானுடைய இந்த மகோற்சவமானது எதிர்வருகின்ற, அதாவது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம் நடைபெற்று மறுநாள் திங்கட்கிழமை காலையிலே 7 மணி அளவில் தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கின்றது. இந்த காலங்களில், அதாவது 4ஆம் தேதி தொடக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்த இந்த மகோற்சவமானது எதிர்வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
அற்புதமான சித்திர தேரிலே தாந்தோன்றீஸ்வர பெருமான் பவனி வருவார். அதேபோன்று விநாயகப் பெருமானும் அதற்கு முன்னதாக அவருடைய தேரிலே பவனி வந்து அருள் பாலிக்க இருக்கின்றார். இந்த நேரத்தில் சகலவிதமான எல்லா மக்களும் வந்து எம்பெருமானுடைய தேர் திருவிழாவை தரிசித்து திருவருள் பெற்று உயுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பொக்கோட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வர வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு எங்களுடைய தேரோட்ட அன்னதான சபையினால் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக இரவு பகல் வேளைகளில் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அன்னதான சேவையானது எதிர்வருகின்ற தேரோட்டம் மற்றும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற தீர்த்தோற்சவம் பெறும் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த அன்னதானம் வழங்கப்படும் என்பதை அடியார்கள் கவனத்துக்கு அறிய தருகின்றோம். அத்தோடு ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்கள் தாங்கள் எந்த நேரம் என்றாலும் பரவாயில்லை, அவங்களுடைய தாந்தோன்றீஸ்வரர் ஆலய தேரோட்ட அன்னதான சபைக்கு வந்து தங்களுக்கான உணவுகளை உட்கொண்டு செல்லலாம் என்பதை இந்த உலகிலே அறிய தருகின்றோம். நன்றி. எடுத்துட்டு போகிறேன் தாங்க வேணுமா?
வீட்டுக்கு வரீங்கன்னா வேண்டி கொடுக்கணும் சாப்பாடு அந்த பிள்ளை தெரியும். தாங்கம்மா வந்து போட்டுடுங்க, அவர் சொல்லி போட்டுடுங்க பரவாயில்ல. அது நான் உள்ளியல் படித்தா படிக்கணும் இவன் கிடையாது. நூற்றி 50 அடிச்சது அடிக்க போதும். 150 350 350 வாங்க